முருக பக்தர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம். அதாவது சிவபெருமானுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த இடம், பிரம்மனையே சிறையில் அடிச்ச இடம் எங்கன்னா கேக்குறீங்க? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள இரும்பரை கிராமத்துல இருக்க ஓதிமலை முருகன் கோயில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மெயிலின் வணக்கம், நான் உங்கள் துரிகை. அதாவது மத்த முருகன் கோயில் இருக்கிறத விட என்ன இங்க சிறப்பு அப்படின்னா, இங்க 5 தலைகளும் 8 கரங்களும் கொண்ட முருகன் பிரம்மாண்டமா காட்சியளிக்கிறாரு. இந்த மலையை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கும். 1800க்கும் மேற்பட்ட படிக்கட்டுகள் இருக்கு. இங்க ஒவ்வொரு படிக்கட்டுமே நம்ம உடம்ப சோதனை பண்ணதான் செய்யும். ஆனா அந்த மலை உச்சிக்கு ஏறினதுக்கு அப்புறம் எப்படா தரிசனம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம மனசு ஏங்கும். அந்த தரிசனம் நம்மள ரொம்ப மெய்சிலிருக்க வைக்கும். அதாவது மலை உச்சியில அருள்பாலிக்கிற முருகன் 5 தலைகளையும் 8 கரங்களையும் கொண்டு ஒரு அரிய திருவுருவமா காட்சி அளிக்கிறாரு. இந்த திருவுருவ காட்சியை பார்க்கத்தான் பக்தர்கள் அனைவருமே இங்க வராங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சமே இங்க இருக்க புராண கதை வரலாறு தான். பிரணவ மந்திரமான ஓம் என்பதன் பொருளை சிவபெருமானுக்கு அப்பன் முருகப்பெருமான் போதித்த இடம் அப்படிங்கறனால இந்த மலைக்கு ஓதிமலை அப்படின்னு பெயர் வந்ததுன்னு ஐதீகம். இதோட இன்னொரு சுவாரஸ்யமான புராண கதையும் இருக்கு. பிரம்மதேவருக்கு பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாதனால கோபமான முருகப்பெருமான் இவரை இரும்பு சிறையில அடைச்சிடறாங்க. அதனாலதான் இந்த ஊருக்கு இரும்பரை அப்படின்ற பெயரும் வந்திருக்கு. இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரம்மன் மேல கோபமான முருகப்பெருமான் படைக்கும் தொழில அவரை எடுத்துக்கிட்டாராம். சோ முருகன் படைக்கிற எல்லா உயிர்களுமே ரொம்ப தூய்மையா இருக்கனால அவங்களுக்கு இறப்பு அப்படிங்கறதே கிடையாதாம். சோ பூமியில பாரம் அதிகமாக பூமாதேவி அவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டாங்களாம். பூமியில பாரம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவி முறையிட்டதுக்கு அப்புறம் சிவபெருமான் முருகப்பெருமான்கிட்ட போய் இந்த படைக்கும் தொழில பிரம்மன் கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது ஒரு ஐதீகம். இன்னும் இந்த மலையை பத்தின நம்பிக்கை இதோட முடியலங்க. சித்தர் போகர் பழனிக்கு போகும்போது இந்த மலையில தான் தவம் பண்ணாராம். ஆன்மீக வரலாறுல ஆர்வம் அதிகமா இருக்க பக்தர்களுக்கு கண்டிப்பா இந்த மலை ஒரு வரப்பிரசாதம் தான். இப்படி 1800க்கும் மேற்பட்ட படிகளை ஏறி மலை உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க தெரிகிற பவானி சாகர் அணையும் மனசுக்கு ரொம்ப இதமா காட்சி அளிக்கும். ஆனா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஓதிமலை முருகன் கோயில் தினமும் திறந்திருக்க கோவில் கிடையாது. திங்கள், வெள்ளி மற்றும் சஷ்டி, கார்த்திகை, பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான தினங்கள்ல தான் இந்த கோவில் திறந்திருக்கும்.